இந்த நாளில் கூட பிரசுத்த வேதாகமத்தில் எத்திரோ, ஆங்கிலத்தில் ஜெத்ரோ என்பவரை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மோசே எகிப்திலே ஒரு எகிப்தியனை கொன்றதுனால அவன் ஓடி போய் மீதியான் தேசத்துக்கு வந்தபோது அங்கே எத்திரோ என்பவர் மோசேக்கு அடைக்கலம் கொடுத்தார். தன் மகளை திருமணம் செய்து கொண்டார். அங்கே மோசேவுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். கெர்சோம், எலியேசர் என்ற 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். மோசே அந்த இடத்துல 40 ஆண்டுகள் இருந்தார். ஒரு நாள் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது தேவன் முட்செடியிலிருந்து மோசேயோடு பேசினார். எகிப்துக்கு சென்று இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக தலைமையேற்கும்படியாக மோசேயை கட்டளையிட்டார். அப்படியே மோசே தயக்கத்தோடு இருந்தாலும் கூட தேவனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு எகிப்துக்கு சென்றார். அங்கே மோசேவுக்கு உதவி செய்வதற்காக ஆரோன் இருந்தார். மோசே மூலமாய் ஆரோன் மூலமாகவும் எகிப்திலே தேவன் பலத்த அற்புதங்களை செய்தார். எகிப்தை கவிழ்த்து போட்டார் தேவன். பிற்பாடு ஒரு நாள் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் விடுதலையாகி செங்கடல் வழியாக அது பிரயாணப்பட்டு வனாந்திரத்தில் வந்து கொண்டிருக்கும் போது சில காலம் கழித்து எத்திரோ அவர் மாமனார் தன் மகளோடும் 2 பிள்ளைகளோடும் கூட மோசேயை காணும்படியாக வந்தார். அங்கே வந்தபோது எத்திரோ கண்ட காட்சி என்னவென்றால், காலை முதற்கொண்டு இரவு வரைக்கும் மோசேவுக்கு முன்பாக திரளான ஜனங்கள் கூடி நியாயம் கேட்பதற்காக நின்று கொண்டிருந்தார்கள். மோசேயும் களைத்து போகிறார், ஜனங்களும் களைத்து போகிறார்கள். அப்போது எத்திரோ ஒரு ஆலோசனை சொல்கிறார். யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் மோசே இஸ்ரவேலர் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினான். ஒரு நல்ல ஆலோசனை எத்திரோ கொடுத்தார். அப்படியாக நிறைய தலைவர்கள் எழும்பினார்கள், திறமையுள்ளவர்கள். ஆனபடினால சின்ன சின்ன காரியங்களுக்கு அந்த தலைவர்களே பார்த்து கொண்டார்கள். அவர்களால் தீர்க்க முடியாத பெரிய காரியங்களை மாத்திரம் மோசேயிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்படியாக ஒரு பெரிய இளைப்பாறுதல் அங்கே உண்டாயிற்று. அது மாத்திரமல்ல, மார்க்கு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தலைமை பதவிக்கு வருகிறவர்கள் குறித்து சொல்கிறார். உங்களில் எவனாயிலும் முதன்மையாயிருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்று சொன்னான். நம்முடைய சபையில் புதிய ஏற்பாட்டில் அநேக தலைவர்களை தேவன் ஏற்படுத்துகிறார். அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார். அநேக தலைவர்கள் தேவ ஜனங்கள் மத்தியில் ஏற்படுத்தி பலவிதமான வித்தியாசமான ஊழியங்களை செய்ய தேவன் பயன்படுத்துகிறார். தேவ ஆவியினாலே நிரப்பி தேவனுடைய சாட்சிகளாக இருக்கும்படியாக அவர் தலைவர்களை அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தியாகம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், சாக்ரிஃபைஸ் பண்ணவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருவருக்குமே தேவன் அநேக திறமைகளை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். சிறிதானாலும் பெரிதானாலும் பொறுப்புகளை கொடுத்து தேவன் நம்மை பயன்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறபடினாலே தியாகத்தோடு கூட அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சபையிலே கர்த்தர் நம்மை பயன்படுத்த அர்ப்பணிப்போம். மோசே அநேக தலைவர்களை ஏற்படுத்தினது போல இன்றைக்கு சபையின் தலையாக இருக்கிற இயேசு கிறிஸ்து கூட அநேகரை ஏற்படுத்தி இந்த ஊழியத்தை செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறபடினாலே நாமும் கூட தியாகத்தோடு கூட ஒரு பாதத்தில் நம்ம அர்ப்பணித்து அந்த பொறுப்புகளை ஏற்று செய்ய ஊழியம் செய்ய கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
God bless you.